நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் ஆண்டவரோட பேசுவது என்பது முக்கியமான ஒரு காரியம். அதுக்கு பேர் என்ன? ஜெபம். நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஜெபிக்கிறோம். ஜெபத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எந்த ஒரு நிகழ்ச்சி என்றாலும் ஜெபத்தில் தான் ஆரம்பிக்கிறோம், ஜெபத்தில் தான் முடிக்கிறோம். காலையில் எழுந்தவுடன் ஆண்டவரிடத்தில் பேசுகிறோம், இடையில தேவைப்படும் பொழுதெல்லாம் பேசுகிறோம், படுக்க போகும் பொழுது ஜெபம் பண்ணுறோம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுறோம். இப்படி ஜெபம் என்பது நம்ம வாழ்க்கையில் பின்னி பிணைந்துள்ள ஒரு காரியம். ஜெபம் என்று சொன்னால் நம்ம ஆண்டவரோடு பேசுகிறோம், சந்தேகமே இல்லை இல்லையா? ஒரு வசனத்தை பாருங்கள், 102ஆம் சங்கீதம் 16வது வசனம். 102:16. திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். யாரெல்லாம் ஒழுங்காக ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு உற்சாகத்தை தருகின்ற வார்த்தை. ஆதரவே இல்லாமல், துணையே இல்லாமல் இருப்பவர்கள் ஜெபிக்கின்ற பொழுது he will not neglect, அலட்சியம் பண்ண மாட்டார், அங்கீகரிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பொதுவாக நம்ம ஒருவரிடம் பழகும் பொழுது அல்லது பழக ஆரம்பிக்கின்ற பொழுது அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றதை தெரிந்து கொள்வதற்கு நாம் ஆவலாக இருப்போம், அல்லது அது ஒரு அவசியமாகவும் இருக்கும். ஒரு புதுசாக ஒரு ஃப்ரெண்டு பிடிக்கிறீங்க, ஒரு பழக்கம் ஏற்படுகிறது. ஃப்ரெண்டுன்னா கேர்ள் ஃப்ரெண்டு தான், பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை. சரியா? நீ வேறு மாதிரி யோசிச்சுருக்காங்க. பாய்ஸ் நீங்களும் அப்படி தான். நாங்கள் யோசிக்கவே இல்லை அப்படின்றீங்களா? சரி. புதிதாக நண்பர்களிடத்திலே பழகும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்வதிலே நாம் ஆர்வமாகி இருப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய நெருங்கிய நண்பராகிய இயேசுவினிடத்திலே நாம் பேசுகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த பொழுது நிறைய உபதேசங்களை மக்களுக்கு சொன்னார். ஒரு இடத்துல நீங்கள் என்னிடத்துல வந்து கேட்குறீங்க, ஜெபிக்கணும்லாம் நான் சொல்கிறேன் இல்லையா? நான் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு காரியத்தை சொல்கிறார். அதை தான் இன்றைக்கி நான் வந்து உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள போகிறேன். என் இயேசு எப்படிப்பட்டவர், எப்படி என்னுடைய ஜெபங்களை அவர் கேட்கிறார். யாராவது எடுத்தவங்க வாசிங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் 9லிருந்து 13 வரைக்கும் சத்தமாக வேகமாக வாசிங்க. மேலும் நல்லா வாசிங்க. வெரி குட். இந்த பகுதியில் ஆண்டவர் கேட்க வேண்டும், தேட வேண்டும், தட்ட வேண்டும் என்று சொல்லிதான் இந்த பகுதியை ஆரம்பிக்கின்றார். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். ஆக்சுவலாக அந்த வேதாகமம் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது.
கிரேக்க மொழியிலிருந்து லத்தீன் மொழிக்கு மொழிபெயர்த்து, அதுக்கப்புறம் இங்கிலீஷில் மொழிபெயர்த்து, அப்புறம் தமிழ் போன்ற மற்ற மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு நம்மளுடைய கரங்களிலே வந்திருக்கின்றது. மூல பாஷையில் கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்று சொன்னால் அது ஒரு தடவை அல்ல. கேட்டுக்கொண்டே இருங்கள், தேடிக்கொண்டே இருங்கள், தட்டிக்கொண்டே இருங்கள். அதுதான் உண்மையான மொழியாக்கம். அப்போ அவரை சார்ந்து வாழ்கின்ற நானும் நீங்களும் எப்பொழுதுமே கீப் ஆன் ஆஸ்கிங், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய சரியான அர்த்தம். இங்கே ஆண்டவர் இந்த விதமாக நீங்கள் எப்பொழுதும் என்னிடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் என்னை தான் எப்பொழுதும் சார்ந்து வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் யூதர்கள் அன்றாடம் பயன்படுத்துகின்ற பொருட்களை வைத்து சில காரியங்களை சொல்கிறார். அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? ஒரு மகன் அப்பாவினிடத்திலே அப்பத்தை கேட்டால் அப்பத்தை தான் கொடுப்பான், கல்லை கொடுக்க மாட்டான். அப்ப ஒரு தகப்பன் எப்படி பதில் கொடுக்கிறான் என்பதற்கு ஆண்டவர் இங்கே 6 பொருட்களை குறிப்பிடுகின்றார். அப்பம், கல், மீன், பாம்பு, முட்டை, தேள். சரி, ஏன் ஆண்டவர் இதை சொல்லுகிறார்? இதனுடைய அர்த்தம் என்ன? அதைத்தான் உங்கள் மத்தியிலே இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த நாட்களிலே யூதர்கள் வீட்டிலே சுடுகின்ற பிரெட், அப்பம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் வட்டமாக பழுப்பு நிறத்திலே இருக்கும். அதாவது சுண்ணாம்பு கல்லை போல இருக்கும், வட்டமாக. வனாந்திரங்களிலே இப்படிப்பட்ட கற்களை நாம் பார்க்க முடியும். வட்டமாக சுண்ணாம்பு கல் இருக்கும். அது அவர்கள் வீட்டிலே செய்கின்ற பிரெட்டை போலவே பார்ப்பதற்கு இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அப்பத்தையும் கல்லையும் அவர் இணைத்து சொல்லுகிறார். இப்போ நம்ம பார்க்குற கல்லுக்கும் கடையில் விற்கிற பிரெட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. நிறையா சைஸில் பிரெட்டு விற்கிறாங்க, அது வேறு. ஆனால் அந்த நாட்களிலே கல் அப்படின்னா அப்பம் என்று சொன்னால் வட்டமாக இருக்கும், சுண்ணாம்பு கல்லை போலத்தான் அப்பமும் இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? அப்பம் கேட்டால் அதை போல இருக்கின்ற கல்லை கொடுத்து நான் ஏமாற்ற மாட்டேன். God will not cheat our prayer. கர்த்தர் நம் ஜெபங்களை ஏமாற்றுகிறவர் அல்ல. அதைத்தான் இங்கே அப்பம் கல் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். சில சமயம் இந்த சின்ன பிள்ளைய பார்த்தீங்கன்னா பெரியவங்களை ஏமாற்றும். என்ன பண்ணும் தெரியுமா? இந்த சாக்லேட்லாம் முன்னாடி ஒரு பேப்பரில் சுற்றி இருப்பாங்க. அது 2 பக்கம் அப்படி முறுக்கி இருக்கும் இல்லையா? அதை அப்படி முறுக்குனதை எடுத்துட்டோம்னா இது ஓப்பன் ஆகிடும். சாக்லேட்டை எடுத்துடலாம், அந்த பேப்பர் அப்படியே இருக்கும். அந்த பேப்பரில் என்ன பண்ணுவாங்க? அதே சைஸில் ஒரு கல்லை வச்சு அன்கிள் இருந்தாங்க சாக்லேட் அப்படின்வாங்க. நம்ம விரித்து பார்த்தா என்ன இருக்கும்? பார்க்குறதுக்கு சாக்லேட் மாதிரி தான் இருக்கும், உள்ள கல் இருக்கும். ஸோ அதை போல ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகின்றார்? நான் உங்களுடைய ஜெபங்களை ஏமாற்றுகிறவன் அல்ல. He will not cheat our prayers. உலகம் இன்னைக்கு பல விதங்களை ஏமாத்துறாங்க இல்லையா? நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பீகாரில் மிஷினரியாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பீகாரில் ஒரு கடையில் எழுதி போட்டிருக்காங்க, इधर पूरा लैंग्वेज में जेरॉक्स लेने के सकता है. என்ன அங்கிள் அந்நிய பாஷையெல்லாம் பேசுகிறாரு. அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இங்கே எல்லா மொழிகளிலும் ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கப்படும். சரிங்களா? இன்னும் புரியலையா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஏமாற்று வேலைகள்லாம் நடக்கின்ற உலகம். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னிடத்திலே ஜெபிக்கின்ற பொழுது நான் உன் ஜெபத்தை ஏமாற்ற மாட்டேன். அப்பம் கேட்டால் அப்பத்தை தான் கொடுப்பேன், அதை போல ஒன்றை கொடுத்து உன்னை ஏமாற்ற மாட்டேன். தான் எப்படிப்பட்டவர், எப்படி ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறேன் என்பதை அவர் இங்கே விளக்குகின்றார்.
27ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. உலகம் என்னை கைவிடும், உலகம் என்னை ஏமாற்றும். ஏமி கார்மைக்கேல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டோனாவூர் ஃபெல்லோஷிப் சவுத்தில் இருக்கு இல்லையா? நிறைய மிஷினரி பிள்ளைங்க அங்கே படிக்கிறாங்க. நாங்கள் போய் பார்த்துருக்கேன். அவங்க தான் அதை ஆரம்பித்தாங்க. நிறைய பெண்களுக்கு அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள் அந்த நாட்களில். அவங்களுக்கு ஒரு தடவை நிறைய பணம் தேவைப்பட்டது. அப்போ இந்த நாளில் கண்டிப்பாக பணம் வரும் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆண்டவரால் உணர்த்தப்பட்டிருந்தார்கள். போஸ்ட் ஆஃபீஸில் போய் லெட்டர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்களாம். நிறைய கடிதங்கள் வரும் அவங்களுக்கு. அப்போ அந்த போஸ்ட் பேக்கை கொட்டுறப்ப கடிதங்கள் தான் இருந்துச்சு, பணம் இல்லை, செக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன சொன்னாங்களா, அம்மா இன்னைக்கு ஒன்றுமே பணம் வரல அப்படின்னாங்களாம். அப்போ அவங்க சொன்னாங்களாம், இல்லை, ஆண்டவர் என்னை ஒரு நாளும் ஏமாற்ற மாட்டார், நல்லா உதறி கொட்டுங்க அப்படின்னாங்களாம். நல்லா உதறி கொட்டின பொழுது ஒரு கடிதம் இருந்துச்சு. அதுக்குள்ள எவ்வளவு பணம் தேவையோ அதற்கான செக் இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை ஏமாற்றுகின்ற தெய்வம் அல்ல. அதனால நம்பிக்கையோடு நான் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறீங்களோ அதை தான் கொடுப்பார். அதை போல ஒன்றையெல்லாம் அவர் கொடுக்க மாட்டார். அதான் முக்கியம். ரெண்டாவது காரியம், ரெண்டாவது என்ன சொல்றார் ஆண்டவர்? மீன், பாம்பு. மீனுக்கும் பாம்புக்கும் என்ன சம்பந்தம்? ஆக்சுவலாக ஆண்டவர் இந்த இடத்துல மீன் என்று சொல்லிவிட்டு பாம்பு என்று விலாங்கு மீனை குறிப்பிடுகின்றார். ஈல். நீங்கள் விலாங்கு மீன் பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரியே நீளமாக இருக்கும், மீசையெல்லாம் இருக்கும், செதில் இருக்காது. கரெக்டா? நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். நான் போட்டு பார்த்தேன். ஈல், இஇஎல், விலாங்கு மீன் நீளமாக இருக்கும், ஆனால் செதில்கள் இருக்காது, கடலில் தான் இருக்கும். ஆக்சுவலாக யூதர்களுக்கு பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர், இன்னும் மீன் ஆராய்ச்சி போயிட்டுருக்கோம், முடிச்சிருவோங்க, வாங்க அப்புறம் பேசுவோம். அந்த மீன் டேஸ்ட்டாக இருக்குமா அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். யூதர்களுக்கு ஆண்டவர் சில காரியங்களை சொல்லியிருந்தார். சில பொருட்களை, சில காரியங்களை உணவில் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி. அதில் இதுவும் ஒன்று. வாசிங்களேன். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். லேவியராகமம் 11:12. அன்றைக்கி அந்த அதிகார வேலைகளை வாச பார்த்தீங்கன்னா நிறைய காரியத்தை சொல்லியிருப்பார் ஆண்டவர். அதில் ஒன்று இது, நீளமாக பாம்பை போல இருக்கும், செதில்கள் இருக்காது. அதை தான் இங்கே சொல்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த விலாங்கு மீன் உணவிலே சேர்த்து கொள்ளக்கூடாது. இது ஆண்டவர் அருவருக்கின்ற ஒரு காரியம், ஒதுக்குகின்ற ஒரு காரியம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தகப்பனிடத்திலே மகன் மீனை கேட்டால் விலாங்கு மீனை போய் கொடுக்க மாட்டான், அவனை அப்படி கொடுத்து கேலி செய்ய மாட்டான். அப்போ இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம் என்ன? He will not mock our prayers. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேலி செய்கிறவர் அல்ல. மகன் மீன் கேட்டால் அப்பா அதை கொடுத்தாருன்னா இப்படி கிண்டல் பண்ணுற மாதிரி தானே இருக்கும் இல்லையா? அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் என்னிடத்திலே கருத்தாய் ஆவலாய் விசுவாசமாய் ஜெபிக்கின்ற பொழுது நான் உங்களுடைய ஜெபங்களை கருத்தாய் எடுத்துக்கொள்ளுவேன், கேலி செய்ய மாட்டேன், அலட்சியம் பண்ண மாட்டேன். நான் எப்படிப்பட்டவர் என்பதை இயேசு இங்கே சொல்லுகின்றார். உலகம் சகரியா, எலிசபெத், அன்னாள் இவர்களை எல்லாம் கேலி செய்தது, குழந்தை இல்லை. ஆனால் ஆண்டவர் அவர்களுடைய ஜெபங்களை அலட்சியப்படுத்தவில்லை. பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை இல்லை, வயதாயிருச்சு அவங்களுக்கு. அப்போ
ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17-18 ஆண்டவர் சொல்றாரு, உனக்கும் சாராளுக்கும் குழந்தை தருவேன்ட்டு. அப்போ பைபிள் என்ன போட்டிருக்கு? ஆபிரகாம் நகைத்து மனசுக்குள்ள சிரிக்கிறான். இவர் சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு எப்படிப்பா குழந்தை பிறக்குன்னு சொல்லி மனசுல சிரிக்கிறான். அதே மாதிரி ஆதியாகமம் 18:12-15 வரைக்கும் ஆபிரகாம் சொல்லும் பொழுது சாராளும் கேட்குறாங்க. அதை அவங்களும் மனசுக்குள்ள சிரிச்சுக்கிறாங்க, நகைக்கிறார்கள், எனக்கா குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது நான் ஜெபிக்கின்ற ஜெபங்களை, அவைகள் எப்படிப்பட்ட ஜெபமாக இருந்தாலும் ஆண்டவர் அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளுவார். ஒருவேளை இதுக்கெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களான்னு சொல்லி உலகம் நம்மை பார்த்து சிரிக்கலாம். ஆண்டவர் அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளுகின்றவர். ஒரு குடும்பம் ஹோட்டலுக்கு போயிருந்தாங்களாம். அப்போ சின்ன பிள்ளைய 2 பிள்ளைய ஆர்டர் பண்ணிட்டு உணவெல்லாம் வந்துருச்சு. அப்போ அந்த சின்ன பிள்ளைய ஜெபம் பண்ண சொல்கிறாங்க. இந்த உணவுக்காக ஜெபம் பண்ணுமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளை ஜெபம் பண்ணிட்டு முடிக்க போகிறப்ப, ஆண்டவரே எங்கள் அம்மா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரப்போவதற்காக சோத்திரம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருச்சு. இன்டைரக்டாக கேட்குது, வேற ஒன்றும் இல்லை. இதை பார்த்த ஒரு பக்கத்தில் இருந்தவர் கோவம் வந்துருச்சு அவருக்கு. இன்னொருத்தர், என்ன பிள்ளைகளை வளர்க்குறீங்க, இப்படிலாம் ஜெபம் பண்ணலாமான்னு சொல்லி அவங்கள கேட்குறாரு. அப்போ இன்னொருத்தர் சொன்னாராம், ஆண்டவரிடத்திலே நாம் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம், அதிலே தவறு அல்ல. அப்போ ஆண்டவர் நம்மளுடைய ஜெபங்களை கேலி செய்கின்ற ஆண்டவர் அல்ல. ஐஸ்கிரீம் வந்துச்சு, அந்த சின்ன பிள்ளை என்ன பண்ணுச்சு தெரியுமா? அந்த ஐயாட்ட போய் அந்த ஐஸ்கிரீமை, யார் இவரை கிரிட்டிசைஸ் பண்ணாரோ அவர்கிட்ட போய், ஐயா காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லி இந்த ஐஸ்கிரீமை கொடுத்துச்சான். அப்போ இதெல்லாம் நடந்த காரியங்கள். ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி வேணாலும் ஜெபம் பண்ணலாம். நம்மளுடைய பரம தகப்பன் அவர், ஹி வில் நாட் மார்க், கேலி செய்ய மாட்டார். அதான் முக்கியம். வில்லியம் கேரி மிஷினரி கல்கத்தாவில் வந்து வங்காள மொழியை பயின்று நிறைய மொழிகளில் வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர். தன்னுடைய 19 வயதில் இங்கிலாந்திலிருந்து நான் இந்தியாவுக்கு மிஷினரியாக வருவேன் என்று சொல்லி எழுந்து நின்ற பொழுது அவரை சுற்றி இருந்தவர்கள் கேலி செய்தார்கள். ஆனால் தேவன் அவர்களுக்கு பதில் கொடுத்தார், அவரை வல்லமையாய் பயன்படுத்தினார். உலகம் சிரிக்கும், ஆனால் தேவன் என்னுடைய ஜெபங்களின் மேல் அக்கறை உள்ளவர். அல்லேலூயா. நிறைய சமயங்களில் ஆண்டவனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு காரியம், மழையே இல்லை, போதாத அனௌன்ஸ் பண்ணார், சாயந்தரம் வாங்க எல்லாரும் மழைக்காக ஜெபம் பண்ணுவோம்னு அனௌன்ஸ் பண்ணார். எல்லாரும் வந்தாங்க, ஒரு பையன் மட்டும் கொடையோடு வந்தான். சிரிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி எல்லாரும் சிரித்தாங்க, இங்கே வர கொடையோடு வந்திருக்காங்க. எதுக்காக வந்திருக்காங்க? மழைக்காக. விசுவாசம் இல்லை. கூட்டம் முடிஞ்சு போகிறப்போ நல்ல மழை, அந்த தம்பி தைரியமாக போனான் மழையில். அல்லேலூயா. அப்போ மீனை கேட்டால் மீனைத்தான் கொடுப்பார். கேட்பீங்களா? உடனே நாளைக்கு மீன் குழம்புன்னு கேட்டுறாரு. சரி, நான் சிரிப்பு. 3வது காரியம் என்ன சொல்றார் ஆண்டவர்? முட்டைக்கும் தேளுக்கும் என்னையா சம்பந்தம்? ஏதோ பிரெட்டு கல் ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க, மீனும் பாம்பும் கடலில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டீங்க, முட்டைக்கும் தேளுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என்ன சம்பந்தம்? அந்த நாட்களில் பாலைவனங்களிலே இருக்கின்ற தேள்கள், தேள்னாவே பயமாக இருக்கு இல்லையா? தேள் கொட்டினா எப்படி இருக்கும்? எனக்கெல்லாம் தெரியாது, கொட்டினதில்லை, கொட்டு வாங்கினதில்லை. கொடூரமானது இல்லையா? அதை ஞாபகம் பயன்படுத்துகிறாரு. பாலைவனங்களில் இருக்கின்ற தேள் பழுப்பு நிறமாக இருக்கும். நம்ம இந்திய தேள் மாதிரி கருப்பாலாம் இருக்காது, ஒயிட்டிஷாக இருக்கும், பழுப்பு நிறத்தில் இருக்கும். அது மத்தியான நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கும் பொழுது நல்ல வாலை சுருட்டி படுத்திருக்குமா. நல்ல கவனிங்க, வாலை சுருட்டி படுத்திருக்கிறது பார்க்கறதுக்கு முட்டை மாதிரியே இருக்குமா.
புரியுதா? அதனால தான் ஆண்டவர் சொல்றார், முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? அது ஓய்வெடுக்கும் பொழுது வாளை சுற்றி உடம்பை வளைத்து படுத்திருக்கும், பார்ப்பதற்கு முட்டையை போல இருக்கும். அப்ப ஆண்டவர் he will not give any harmful things to me. ஆண்டவரிடத்திலே நான் எதை கேட்டாலும் எனக்கு தீங்கு விளைவிக்கின்ற காரியங்களை கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அதான் முக்கியமான ஒரு காரியம். அதைத்தான் இங்கே ஆண்டவர் தன்னை குறித்து சொல்லுகின்றார். நான் உங்களுக்கு தீங்கு வரக்கூடிய காரியங்களை கொடுக்க மாட்டேன். ஆண்டவரை புரிந்து கொள்ள முடிகிறதா? அதனால தான் ஆண்டவர் சொல்றார், தான் யார் என்பதை மக்களுக்கு காண்பிக்கின்றார். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் திடீர்னு ஆட்கள் வந்து அந்த பகுதி முழுவதையும் வாங்க போறதா அனௌன்ஸ் பண்ணாங்க. நிறைய வீடுகள்லாம் இருந்துச்சு, நிறைய விலை கொடுத்து வாங்கினாங்க. ஒருவேளை 5 லட்சம் போறதா இருந்தால் நாங்கள் 10 லட்சம் தரோன்னு சொல்லி நிறைய விலை கொடுத்து வாங்கினாங்க. ஏன்னா அந்த நிலத்துக்கு அடியில் நிறைய ஆயில் இருந்துச்சு, எண்ணெய் இருந்தது. அதனால அந்த ஆயில் நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படின்றதுனால இருக்கிற வீட்டெல்லாம் அவங்க வாங்கிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு வீடு கொஞ்சம் தூரத்தில் இருந்துச்சு, அந்த வீட்டை அவங்க வாங்கலை. ஏன்னா அந்த வீட்டுக்கு கீழே ஆயில் எண்ணெய் இல்லை. ஒரு நாள் அந்த போதகர் அவங்க வீட்டுக்கு போனார். எல்லாம் கவலையோடு உட்காந்துருந்தாங்க. ஆண்டவர் எங்களை மறந்துட்டாருங்க பாஸ்டர். ஏம்மா பாருங்க, எல்லாத்துக்கும் நல்ல விலை கொடுத்து வீடு வாங்கியிருக்காங்க, நல்ல பணம் சம்பாதிச்சிட்டாங்க, வீடை விற்றுட்டு டவுனில் போய் குடியேறிட்டாங்க விலைக்கு வாங்கி. எங்களை பாருங்க, எங்கள் வீடு மட்டும் விலை போகலை, ஏன்னா என்ன இல்லை. ஆண்டவர் எங்களை மறந்து விட்டார். ஆனால் ஆண்டவர் ஞானம் உள்ளவர் இல்லையா? சில சமயங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெபங்களுக்கு பதில் இல்லை என்று சொன்னால் ஆண்டவரை நான் புரிந்து கொள்ள வேண்டும். 6 மாதம் கழித்து அந்த போதகர் மறுபடியும் வந்தார். அப்போ சொன்னாங்க, யா நல்ல வேளை எங்களுக்கு இந்த வீட்டை நாங்கள் விற்கவில்லை, எண்ணெய் இல்லை. ஏன்னா நிறைய பணம் வாங்கினவர்கள் எல்லோரும் நிறைய பணம் வந்ததுனால பட்டணத்தில் போய் ரொம்ப ஆடம்பரமாக வாழ ஆரம்பித்தாங்க. கடவுள் பயம் இல்லாமல் போச்சு. அவங்க பிள்ளைகள்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டாங்கய்யா. பணம் அவர்களை மாற்றி விட்டது. நாங்கள் எப்பொழுதும் போல சந்தோஷமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அதான் ஆண்டவருடைய வழி நடத்துது. கம்பேர் பண்ணும் பொழுது சில சமயம் யோசிப்போம், சே அவனுடைய ஜபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்துட்டாரே, என்னுடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கலையே. ஆண்டவருக்கு எப்பொழுது எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தெரியும். அதான் ஜெபம். எப்பொழுதுமே ஆண்டவர் நம்மளுடைய ஜெபங்களை கேட்கும் பொழுது 2 விஷயங்களில் அவர் கவனமாய் இருப்பார் பதில் கொடுக்கும் பொழுது. ஒன்று த டெவலப்மெண்ட் ஆஃப் அவர் கேரக்டர். என்னுடைய குணநலன்களில் சுபாவங்களில் மாற்றங்கள் வர வேண்டும் என்பதற்காக அதற்கேற்ற விதமாய் ஆண்டவர் பதில் கொடுப்பார், செயல்படுவார். சுபாவங்களை மாற்றுவதில் ஆண்டவர் மெனக்கெடுவார். அதான் ஆண்டவருடைய கோல். என் பிள்ளை என்னை போல மாற வேண்டும், சுபாவங்களில் மாறுதல்கள் வர வேண்டும். 2வது ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ஹிஸ் பிளான். அவருடைய நோக்கத்தை எனக்குள் நிறைவேற்றுவதிலே கவனமாய் இருப்பார். அதான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்கிற முக்கியமான 2 காரியங்கள். ஒன்று என்னை மாற்றுவது, 2வது அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவது. அது வரைக்கும் என்ன பண்றது? ஆண்டவரை நம்ப வேண்டும், காத்திருக்க வேண்டும். கொஞ்சம் ஆழமான சத்தியமா இருக்கு இல்லையா? ஆண்டவரை புரிந்து கொள்ள வேண்டும். 27ஆம் சங்கீதம் 14 வாசிங்க. 27:14. ஆமென். இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். He will strengthen, he will shape my heart. 37ஆம் சங்கீதம் 5வது வசனம். வெரி குட். என்னடா கோஷ்டிக்கான வரலையேன்னு பார்த்தேன், வந்துருச்சு. ஒப்புக்கொடு, அவரே காரியத்தை
வாய்க்க பண்ணுவார். He will set right. அப்போ வேதம் இன்றைக்கு எனக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன? நான் உங்களுடைய ஜெபங்களை ஏமாற்ற மாட்டேன், கேலி செய்ய மாட்டேன், தீங்கானவைகளை கொடுக்க மாட்டேன். என்னுடைய நோக்கம் நீங்கள் மாற வேண்டும், உங்களை குறித்து நான் வைத்திருக்கின்ற நோக்கம் நிறைவேற வேண்டும். ஆண்டவரே, அதுவரைக்கும் நான் காத்திருக்கிறேன். நல்லா கவனிங்க, இங்கே ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் சொல்வதை குறித்து விளக்குகின்ற பொழுது தகப்பன் மகன் உறவை பயன்படுத்துகின்றார். தகப்பன் அன்பாகவும் ஞானமாகவும் கொடுப்பதை சொல்லுகின்றார். பதில் நிச்சயம் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால நீங்க ஜெபிக்கும் பொழுது நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். நீங்க மீனை கேட்டால் மீனைத்தான் கொடுப்பார், அப்பத்தை கேட்டால் அப்பத்தை தான் கொடுப்பார், முட்டை கேட்டால் முட்டை தான் கொடுப்பார். அவர் உங்களை ஏமாற்ற மாட்டார். மறுபடியும் வாசிக்கலாமா அந்த சங்கீத வசனத்தை? 102:16. திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்களுடைய விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். ஜெபம் பண்ணுவீங்களா? இந்த எண்ணத்தோடு ஆண்டவரை புரிந்து கொண்டு அவரோடு பேசுங்கள். உங்கள் ஜெப வாழ்க்கை இனிமையாய் இருக்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாம்.